இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க போகலாம் வீடியோ. வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம். நான் 1 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கறி லீவ்ஸு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். நான் 1 ஆனியன் லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா. ஆனியன் சாஃப்டாக ஆனால் போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அறுத்து விடாதுங்க. ஆனியன்ஸ் நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுங்க மஞ்சள் தூள். நைட் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டு லெமன் ஜூஸ் ஊற்றி வச்சுடுங்க. அப்போ லெமன் ஜூஸ் வந்து அந்த சாப்பாட்டில் நல்லா அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம சூடாக செஞ்சுருக்கிற சாப்பாட்டில் தான் செய்ய போகிறோம். வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரோஸ்டட் வேர்க்கடலை இது. பீனட்ஸும் இதோட சேர்ந்து ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் ரெட் சில்லி போடலாமான்னு கேட்பீங்க. ஆனால் ரெட் சில்லி போட்டால் லெமன் ரைஸ் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் க்ரீன் சில்லியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரைஸில் உப்பு போட்டு தான் செஞ்சுருக்கேன், அதனால இப்போ கம்மியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் சால்ட் போடுறேன். சுட சுட ரைஸ் போடுறேன். போட்டுட்டு அதை கொஞ்சம் நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த கடாயிலே போட்டுட்டு ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இது இப்போ மிக்ஸ் பண்ணாதீங்க. நல்லா ரைஸ் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ இந்த மசாலாவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் ரைஸ் போட்டுடுங்க. நான் 1 லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரைஸ் மேலே இந்த லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு 1 லெமன் போட்டுட்டேன். நீங்கள் ரைஸ் அதிகமாக செய்யறதுன்னா லெமன் அதிகமாக போட்டுங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது நம்ம போட்டிருக்கிறது ஹாட் ரைஸு, நல்லா சூடான சாப்பாடு போட்டிருக்கோம். அதனால நீங்கள் இப்போது மிக்ஸ் பண்ணாதீங்க. இதை கொஞ்சம் ஆறத்துக்கு விடுங்க, ஒரு 5-10 மினிட்ஸ் ஆறத்துக்கு விடுங்க, அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டுட்டோம், நம்ம உப்பு போட்டுட்டோம், லெமன் போட்டுட்டோம். இது கொஞ்சம் கொச்சி இந்த மாதிரி நம்ம செய்து முன்னாடியே கூட நம்ம பாக்ஸில் போட்டு வச்சு நைட்டில் கொஜ்ஜி செஞ்சு ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். லெமன் கொஜ்ஜி மார்னிங் வெறும் ரைஸ் செஞ்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துன்னு போகலாம் ஆஃபீஸ்க்கு. நம்ம லெமன் ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். டேஸ்ட்டும் பார்த்துட்டேன் நான், உப்பு கரெக்டாக இருக்குது. இந்த காரம் எல்லாம் மைல்டாக தான் இருக்கும். கொத்தமல்லி இலைகள் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பீனட்ஸ் பிடிக்காதவங்க, வேர்க்கடலை பிடிக்காதவங்க கேஷ்யூ நட் கூட போட்டுக்கலாம். நம்ம பீனட் போட்டு அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. தான் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் பாக்ஸ் போடுறதுனா நல்லா ஆற வச்சுட்டு போட்டுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட பொட்டேட்டோ சிப்ஸு, எக்கு ஃப்ரை, கருணைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, எதுவுமே இல்லையா, ஒரு பிக்கல் இருந்தால் போதும். சூப்பராக நம்ம லெமன் ரைஸ் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு.